அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உண்மை சம்பவம். நம்ம இதுக்கு முன்னால் நிறைய சம்பவம் பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியுடைய சுருக்கம் என்னென்னா, அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேமத்னா என்ன? அருள்கொடை. நேமத்னா என்ன? அருள்கொடை. அதற்கு நன்றி உணர்வோடு வாழ்வது. நன்றி உணர்வுனா என்ன? அல்லாஹ் ஒரு அருள்கொடை கொடுத்துருக்கான், ஒரு நேமத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றியோடு வாழணும். அல்லாஹ் மறக்கக்கூடாது, அல்லாஹ் தான் கொடுத்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அப்படி வாழணும்னா என்ன நடக்கும்? அப்படி அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தி வாழாமல் அல்லாஹ் மறந்து வாழ்ந்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு சுருக்கமான ஒரு உண்மை சம்பவம். இஸ்ரேவேலர்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இஸ்ரேவேலர்கள் ஒரு கூட்டம், முன்னாடி வாழ்ந்த ஒரு சமுதாயம். அதில் 3 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு தொழுநோய் இருக்குது. தோல் இருக்கா இல்லையா? அந்த தோல் நோய், தோல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்கும்? அங்கங்கே புண்ணாக இருக்கும், தோல் சுருங்கி இருக்கும். இந்த மாதிரி தோல் நோய் ஒருத்தருக்கு இருக்குது. இன்னொருத்தர் வழுக்க. இன்னொருத்தர் யாரு? வழுக்கனா தலையில் முடியே இல்லை. தலையில் என்ன இல்லை? பலன்னு இருக்குது தலை. முடி என்ன ஆயிடுச்சு? முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஒருத்தருக்கு தோலில் நோய். இன்னொருத்தர் யாரு? மொட்டை, முழுசாக தலையில் ஒன்றுமே இல்லை, முடியே இல்லை, ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது தலை. எப்படி இருக்கு? அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தருக்கு தலை. இன்னொருத்தருக்கு பார்வையே இல்லை. இன்னொருத்தருக்கு என்ன இல்லை? கண் பார்வை இல்லை. கண் பார்வை இல்லைன்னா சிரமம் இல்லையா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம் தானே. யாரையும் பார்க்க முடியாது, எதையும் படிக்க முடியாது, என்னன்னே தெரியாது. அப்போது கண் பார்வை அப்படின்னு கஷ்டம். இந்த 3 பேர் இருந்தாங்க, சரியா? அப்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ அல்லாஹ் சோதிக்க நாடி, சோதிப்பானா இல்லையா? அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாடி வானவர் ஒருவரை அவங்ககிட்ட அனுப்புகிறான். வானவர் யார்? மலக். அவங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி மலக்கை என்ன செய்கிறான்? ஒருத்தரை அல்லாஹ் அவங்ககிட்ட அனுப்புகிறான். அவர் முதல்ல தோல் நோய் இருக்கா இல்லையா அவர்கிட்ட வராரு. ஃபஸ்ட் யார்கிட்ட வராரு? தோல் நோய் இருக்கிட்ட வராரு. கேட்குறாரு, உனக்கு ரொம்ப விருப்பமானது எது, நீ ரொம்ப விரும்புறது எது அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த நோயெல்லாம் குணமாகி நல்ல கலர் இருக்கணும், நல்ல கலராக இருக்கணும், என் தோல்லாம் என்ன செய்யணும்? நல்லண்ணா பிரைட்டாக ஆகிடணும். எப்படி ஆகிடணும்? பார்க்குறதுக்கு அழகாகிடணும், சரியா? நல்ல தோல் வேணும், அதான் எனக்கு விருப்பம். மக்கள்லாம் என்னைய என்ன செய்கிறாங்க? இந்த வியாதியின் காரணமாக என்னை என்ன செஞ்சுறாங்க? மிகவும் அருவருப்பாக பார்க்குறாங்க. யாருமே பக்கத்தில் வர மாட்டாங்க. இந்த நோய் இருக்கிறனால யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, என்னைய பக்கத்துலேயே வர மாட்டாங்க, அருவருப்பாக பார்க்குறாங்க. அது எனக்கு சரியாகணும். சரி, இப்போ அவனுக்கு செல்வத்தில் என்ன அவனுக்கு பிடிக்கும்? செல்வம்னா என்ன? காசு. அது அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒட்டகம், எனக்கு வேணும், ஒட்டகம் பிடிக்கும் அப்படின்றதோட இப்போ மலக்கு என்ன செய்கிறாருன்னா, அவர் தோலில் மலக்கு அப்படியே தடவி கொடுக்குறாங்க. மலக்கு தடவி கொடுத்தோட அப்படியே ஒரு பலன்னு ஆகிட்டார். மலக்கு தடவி கொடுத்ததோட என்ன ஆகிட்டார்? அப்படியே பிரைட்டாக மினுக்கிறார். பார்க்குறதுக்கு அழகாகிட்டார். பார்க்குறதுக்கு எப்படி ஆகிட்டார்? சூப்பராகிட்டார். உடனே ஒரு ஒட்டகத்தை ஒன்று கொடுக்குறாரு. மலக்கு என்ன செய்கிறாங்க? ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, நல்ல ஒரு சினையான ஒட்டகம், குட்டி போடக்கூடிய ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க, இதில் உனக்கு என்ன செய்யும்? பரக்கத்து ஏற்படும். பரக்கத்து ஏற்படும் சொல்லி என்ன செய்கிறாங்க? அந்த ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. உனக்கு இதில் நல்லா வளர்ச்சி ஏற்படும், நல்ல அருள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. சரியா?
கொடுத்துட்டு அந்த வானவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா, இப்போ நேராக வழுக்கத்தில் இருக்கிறட்ட போகிறார். ஒருத்தர் கொடுத்துட்டாரா, ஒருத்தர் கொடுத்தாச்சு, அவருக்கு கலர் கொடுத்தாச்சு, தோல் நோய் சரியாயிடுச்சு, அவர் விருப்பப்பட்ட ஒட்டகத்தை என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. அது என்ன நல்லா குட்டி போடக்கூடிய ஒட்டகத்தை கொடுத்தாச்சு. அடுத்து யார் இருக்கா, அடுத்து ரெண்டாவது ஆள் யாரு, மொட்டைத்தலை. யார் அவர், வழுக்கையா இருக்கிறார், தள்ள முடியல. அவர்கிட்ட போய் உனக்கு விருப்பமானது என்னப்பா அப்படின்னு யாரு கேட்குறா, மலக்கு கேட்குறாரு. இந்த மலக்கை யார் அனுப்பி வச்சா, அல்லாஹ் அனுப்பி வச்சான். போய் அவங்கள நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சோதனை செஞ்சு பாருங்கள். இவர் சொல்கிறாரு, எனக்கு அழகான முடி வேணும், எனக்கு என்ன வேணும், மக்கள்லாம் என்னைய வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, எனக்கு அழகான முடி தான் எனக்கு விருப்பமானதுன்னு கேட்டதுன்னா அவர் தலையில் அப்படி தடை விடுறாரு. யார், மலக்கு அப்படியே தலை விடுறதுனா முடி அப்படியே அப்படி சூப்பராக அப்படியே என்ன செய்யுது, அப்படியே வளர்ந்து நம்மளாம் வளர்த்து தொங்குறோமா இல்லை ஸ்டைலாக, அதெல்லாம் என்ன செய்யுது, அவருக்கு அழகான முடி வருது. என்ன முடி வருது, அழகான முடி, சூப்பராகிட்டார். பார்க்குறதுக்கு எப்படி ஆகிட்டார், செம்மையாக இருக்கிறார், பார்க்க அழகாக இருக்கிறார், அழகாக முடி தொங்குது, அப்படி எடுத்து விட்டுக்கிறாரு. அப்புறமா கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா பிடிக்கும், என்ன செல்வம் வேணும், உனக்கு செல்வத்தில் என்ன வேணும். ஒரு சொல்கிறாரு, எனக்கு மாடு வேணும். எனக்கு என்ன வேணும், மாடு வேணும். மாடு வேணும் கொடுத்தா அவருக்கு என்ன செய்வது, அதே மாதிரி ஒரு மாடு நல்லா குட்டிலாம் நிறைய போடக்கூடிய அழகான ஒரு மாடை கொடுத்துட்டு சொல்கிறாரு, உனக்கு இதில் பறக்கத்து ஏற்படும், இதில் நிறையா உனக்கு அதிகமாகும், சரியா, என்ன இதில் வளர்ச்சி ஏற்படும் கொடுத்துட்டு போயிட்டார். மூணாவதாக ஒருத்தட்ட போகிறார். யார் மூணாவது, கண் பார்வை தெரியாதவர். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா விருப்பமானது, உனக்கு என்னப்பா விருப்பமானது. அவர் சொல்கிறாரு, எனக்கு கண் பார்வை தான் எனக்கு விருப்பமானது, இந்த கண் பார்வையை கொண்டு நான் மக்களை பார்க்க ஆசைப்பட்றேன், மக்களையெல்லாம் பார்க்குறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். சரி, நான் ஒரு என்ன செய்கிறாரு, தடை ஊரா என்ன வந்துருச்சு, கண் பார்வை வந்துருச்சு. கண் பார்வை வந்தோன்னா உனக்கு என்ன விருப்பமானதுன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு ஆடு வேணும். என்ன வேணும் கேட்குறாரு, ஆடு வேணும் கேட்குறாரு. முதல்ல உள்ள ஒரு ஒட்டகம் கேட்டார், ரெண்டாவதுல ஒரு மாடு கேட்டார், மூணாவது என்ன கேட்டார், ஆடு கேட்டார். ஆடு கேட்டால் அந்த ஆடு என்ன செய்யப்படுது, நல்லா குட்டி போடுற ஆடு என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. குட்டி போடுற ஆடு என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. கொடுத்ததோட இப்போது இவங்களுக்கு எல்லாமே அந்த செல்வம் இருக்கா இல்லையா, செல்வம் கொடுத்த அந்த ஒட்டகம், மாடு, ஆடு இதெல்லாம் குட்டி போட்டு எந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா, அந்த கணவாயின்னு சொல்லுவாங்க, பெரிய இடம், பெரிய ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கக்கூடிய பெரிய இடம், அந்த இடம் ஃபுல்லாக ஒட்டகம் ஒருத்தருக்கு கொடுத்ததில்ல, இன்னொருத்தருக்கு ஃபுல்லாக மாடு, இன்னொருத்தருக்கு ஃபுல்லாக ஆடு, நிறையா வந்து என்ன செஞ்சிருச்சு, ஒட்டகம், மாடு, ஆடு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஒட்டகம், மாடு, ஆடு எல்லாமே வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. புரியுதா, நிறையா வந்துருச்சு. இப்போ நிறையா வந்ததோட எல்லாம் டெஸ்ட் பண்ண சொன்னானா இல்லையா, இனிமேல் தான் எல்லாம் டெஸ்ட் பண்ணவே போகிறான், வழக்க வச்சு இனிமேல் தான் என்ன செய்ய போகிறான், எல்லாம் டெஸ்ட் பண்ணவே போகிறான். இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ முதல்ல இருக்கிறவர் அந்த தொழுநோய் உள்ளவர், தோல் நோய் இருக்கிறவர், இப்போ தோல் நோய் இருக்கிறவர் இருக்காரா இல்லையா, அவர்கிட்ட இந்த மலக்கு அவர் பழைய தோட்டத்தில் இருந்தார்ல அவரை மாதிரியே போகிறார். அவரை மாதிரியே போய் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, பழைய தோட்டத்தில் போய் சொல்கிறாரு, எனக்கு வாழ்வாதாரம்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, வாழ்வாதாரம்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து செலவுக்கெல்லாம் பணம்லாம் தீர்ந்து போச்சு, எனக்கு உதவிக்கு வழியே வந்து இப்போ யாருன்னு பார்த்தா அல்லாவும் நீ தான் இருக்கிற, எனக்கு என்ன செய், பயணத்துக்கு ஒரு ஒட்டகத்தை கொடு, ஒட்டகத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. யார் கேட்குறது, மலக்கு பழைய தோட்டத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தோட்டத்தில் போய் என்ன செய்கிறாரு கேட்குறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்தார்ல, காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, இப்போ எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்தான். தோல்லாம் என்ன செஞ்சிச்சு, அப்படியே புண்ணாக இருந்துச்சு, இப்போ தோல் நோயெலாம் சரியாயிடுச்சு. இப்போ கேட்டப்ப இவர் கொடுத்துருக்கணும்ல, ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, அந்த மனிதர் சொல்கிறாரு, தோல் நோய் உள்ளவர், அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து கடமைகள்லாம் நிறையா இருக்குது, எனக்கு நிறைய கடமை இருக்குது, ஏன்னா அதனால் நீ கேட்குறத என்னால் தர முடியாது, நீ கேட்குறத செய்ய முடியாது, என்னால் தர முடியாது அப்படிங்கிறார். உடனே அந்த வானவர் சொல்கிறாரு, வானவர்னு தெரியல அவருக்கு, ஏன்னா அவர் வேறு தோட்டத்தில் வந்திருக்காரு இல்லையா, அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை எனக்கு நல்லாவே தெரியுறமே, உடனே நான் எங்கேயும் பார்த்துருக்குறேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இப்போ சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, வானவர், நீ ஏழையாக இருந்த, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுக்கலையா, நீ வந்து தொழுநோய் உள்ளவனாக இருந்த, அழகான தோல் அல்லாஹ் உனக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொன்னதோட அந்த தொழுநோய் உள்ளவர் சொல்கிறாரு, இல்லை
எனக்கு வந்து வாழையடி வாழையா நான் பரம்பரையா என்னோட அம்மா அப்பா தாத்தா அவங்க காலத்துலேருந்தே நான் வந்து பணக்காரனாக தான் இருக்கிறேன், நான் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பொய் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு, அவர் தோல் நோயாக இருக்கிறப்ப யார் அந்த தோல் நோயை சரி செஞ்சான்? அல்லாஹ் சரி செஞ்சான். வானவர் மூலமா அல்லாஹ் சரி செஞ்சான். அவர் எதுவுமே இல்லாதப்ப அந்த ஒட்டகத்தை எல்லாம் நிறையா கொடுத்து செல்வத்தை பெருக்கினது யாரு? அல்லாஹ். உடனே இந்த வானவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா, நீ சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா, நான் வாழையடி வாழையா நான் பணக்காரனாக தான் இருக்கிறேன், எனக்கு தோல் நோயெல்லாம் கிடையாது, நல்லவனாக தான் இருந்தேன் அப்படின்னு நீ சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா, நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே என்ன செஞ்சிருவ, அல்லாஹ் உன்னைய மாற்றட்டும். முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்படி என்ன செஞ்சிருவ, அல்லாஹ் உன்னைய மாற்றி விடட்டும். முன்னாடி எப்படி இருந்தாரு, பணக்காரனா இருந்தாரா? முன்னாடி எப்படி அழகா இருந்தாரா? பொய் சொன்னார்ல, நீ சொல்றது பொய்யா இருந்தா முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி என்ன செஞ்சிருவா, நீ ஆயிருவ, அல்லாஹ் உன்னை அப்படியே ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது ஆள்கிட்ட போறார். ரெண்டாவது ஆள்கிட்ட போய் யார்கிட்ட, தலை முடியலாமல் இருந்தாரா, வழுக்கு தலையாக இருந்தாரா இல்லையா, அவர்கிட்ட போகிறார். அவர்கிட்ட போய் அதே மாதிரியே சொல்கிறார். அதே மாதிரியே சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஏழையாக இருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறானே, எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு வழி போய் சேர்றதுக்கு எனக்கு செல்வத்தில் ஒன்று செல்வத்தை கொடுங்க. ஒட்டகம் என்ன கேட்டார், இவர்கிட்ட மாடு, இவர் என்ன இருக்கிறாரு, மாடு இருக்கிறார். மாடு கேட்டதில் அவர் சொன்னார், இல்லை அப்படின்னு சொல்லி, நான் பரம்பரையாக அப்படி தான் இருக்கிறேன், நான் அப்படிலாம் இல்லையே, ஏழையெல்லாம் இல்லையே, என் தலையெல்லாம் முடியலாம் அப்படிலேருந்து இருக்கிறேன், நான் அழகாவில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே வானவர் அவர்கிட்ட என்ன சொன்னார், அதே மாதிரியே நீ சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா, நீ முன்னாடி எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றட்டும் அப்படின்ட்டார். முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே அல்லாஹ் உன்னை என்ன செய்யட்டும், மாற்றட்டும் அப்படின்ட்டார். பிறகு இறுதியாக கடைசியாக ஒருத்தட்ட போகிறார். யார்கிட்ட போவார், கண்ணு தெரியாத போய் சொல்கிறாரு, நீ கண்ணு தெரியாமல் இருந்த, இறைவன் உனக்கு கண்ணை கொடுத்தான், நான் வழிபோக்கனாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு என்ன செய்யலை, எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் ஊரில் போய் சேர்றதுக்கு எனக்கு உன்கிட்ட இருந்து செல்வத்தை ஏதாச்சும் ஒரு ஆட்டை கொடுத்து என்ன செய்ய எனக்கு உதவு அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்கிறார், எனக்கு தேவையானதை கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன், வீட்டுக்கு நான் போய் சேர்ந்துருவேன், எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆட்டை ஒன்று கேட்குறாரு. உடனே அவர் சொல்லி முடிக்கிறப்ப சொல்கிறாரு, உனக்கு இந்த ஆடுகள் இந்த கண்பார்வை கொடுத்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரால் நான் கேட்கிறேன், இதை கொடுத்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரால் உனக்கு நான் கேட்குறேன், கண்பார்வை தந்த அல்லாஹ்வுடைய பெயரால் உனக்கு நான் கேட்குறேன், எனக்கு ஒரு ஆட்டத்தா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த குருடராக இருந்தவர் சொல்கிறாரு, அந்த மனிதன் குருடராக இருந்தாலும் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் குருடனாக தான் இருந்தேன், நான் இப்படி தான் இருந்தேன், கண்ணு தெரியாதவனா தான் நான் இருந்தேன், எனக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாத தான் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடுத்தான், நான் ஏழையாக தான் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்து எனக்கு செல்வம் தான் ஆக்கினான், அதனால் நீ விரும்பியதை என்ன செய், எடுத்துக்கிட்டு போ, நீ விரும்பியதை எடுத்துக்கிட்டு போ, அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், நீ விரும்பியதை என்ன செய், எடுத்துக்கிட்டு போ, அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ எதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறியோ, எந்த பொருளெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு போறியோ அதை நான் திருப்பித்தான்னு கேட்க மாட்டேன், உன்னை சிரமப்படுத்தவும் மாட்டேன், அல்லாஹ்வுக்காக உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை சிரமப்படுத்த மாட்டேன், நீ எடுத்துகிட்டு போகிறத நீயே வச்சுக்கோ, நீ திருப்பித்தான்னு உன்னை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் செய்கிறாரு, அவருக்கு உதவி செய்கிறார். இதை சொன்னதோட உடனே அந்த மாணவர் சொல்கிறாரு, உன் செல்வத்தை நீயே வச்சிக்கப்பா, உன் செல்வத்தை நீயே வச்சிக்க, சரியா, உன்னை சோதித்து பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், எங்களை அனுப்பி வச்சிருக்கிறான், அல்லாஹ் உன்னை சோதிச்சான், நீ அதில் என்ன செஞ்சிட்ட, வின் பண்ணிட்ட, என்ன செஞ்சிட்ட, ஜெயிச்சிட்ட, சரியா, நீ ஜெயிச்சிட்ட, அல்லாஹ் உன்னை குறித்து என்ன செஞ்சிட்டான், உன்னை பார்த்து அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான், உன்னை பார்த்து அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், திருப்தி அடைஞ்சிட்டான், அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறான், அல்லாஹ் என்ன செய்யறான், உன் விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாரு, 2 ஃப்ரெண்ட்ஸ், அந்த மொட்டைத்தலையும் இந்த தோல் நோய் உள்ள வரும், அவங்க மேலே அல்லாஹ் கோபமாக இருக்கிறான், அவங்க மேலே என்ன இருக்கிறான், கோபமாக இருக்கிறான். ஏன், ஒன்றுமே இல்லாதப்ப அல்லாஹ் தான் என்ன செஞ்சான், தோல் நோயை சரியாக்கினா, ஒட்டகத்தை கொடுக்க வச்சான், பெரிய செல்வந்தன் ஆக்கினா, அதே மாதிரி மொட்டைத்தலையாக இருந்தவருக்கு அல்லாஹ் முடியை கொடுத்தான், அழகான முடியை கொடுத்தான், நல்ல மாட்டை கொடுத்தான், மாட்டை கொடுத்து நல்ல செல்வந்தராக்குனா. அப்போது இவர் ஏழையாக இருந்தப்ப கொடுத்தானா இல்லையா, அதே மாதிரி ஒரு ஏழை தோற்றத்தில் ஒருத்தர் போய் கேட்குறாரு, அந்த மலக்கே போய் ஏழை தோற்றத்தில் கேட்குறாரு, எனக்கு ஏதாச்சும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ செல்வம் இருக்குது, ஹெல்ப் பண்ண மறக்கிறாரு.
அல்லாஹ் கொடுத்ததே மறந்துட்டார். நான் தான் ஏன் நான் பரம்பரையாக என்கிட்ட இருக்குது, எனக்கு யாருமே கொடுக்கல, நான் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாரு, பொய் சொல்லிட்டார். ஆனால் அந்த குருடராக இருந்தவர் என்ன சொல்றாரு, ஏற்றுக்கிட்டார். ஆமாம், நான் குருடனாக தான் இருந்தேன், என் கண் பார்வைலாம் தெரியாது, அல்லாஹ் தான் கொடுத்தான், என்னோட காசு பணம்லாம் இல்லை, அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே கொடுத்தான், அதனால் நீ எடுத்துக்கோ, நீ என்ன செய், நான் தர்றேன், ஆனால் திருப்பி நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவருக்கு இவர் என்ன செய்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார். உதவி செஞ்சதுனால அல்லாஹ் இவரை பார்த்து என்ன செஞ்சுட்டான், சந்தோஷம் அடைஞ்சிட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், சந்தோஷம் அடைஞ்சிட்டான். இதை நம்ம கவனிக்கணும். இவர் வாங்கின செல்வத்தை என்ன செஞ்சிட்டாரு, திருப்பி வானவர் சொன்னாரா இல்லையா, இந்த செல்வத்தை நீயே வச்சுக்கோ, ஆட்டையெல்லாம் கொடுத்து எடுத்துட்டு போன்னு சொன்னார்ல அவர், கண் பார்வை தெரியாதவர். என்ன சொன்னார் அவர், வானவர், ஓ செல்வத்தை என்ன செஞ்சுக்க, நீயோ வச்சிக்க. அல்லாஹ் அவனே டெஸ்ட் பண்ணி பார்த்தான், நீ என்ன செஞ்சுட்ட, பாஸ் ஆகிட்ட, நீ பாஸ் ஆகிட்ட. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரில் அல்லாஹ் என்ன இருக்கான், கோபமாக இருக்கான். அல்லாஹ் என்ன இருக்கான், கோபமாக இருக்கான். அந்த வானவர் சொன்னார்ல, நீ சொல்றது பொய்யா இருந்தா நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஆயிடுவேன். அப்போ என்ன ஆயிருப்பார் அவர், அதே மாதிரி ஏழையாக போயிருப்பார், அதே மாதிரி மொட்டை தலையாக போயிருப்பார், அதே மாதிரி தோல்லாம் நோய் உள்ளதாக போயிருக்கும். அப்போ அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைக்கு நாம் நன்றி செலுத்தி அல்லாஹ் மறக்காமல் இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை மென்மேலும் என்ன செய்வான், அல்லாஹ் பெரிய ஆளாக்குவான், மென்மேலும் பெரிய ஆளாக்குவான். அல்லாஹ் மறந்துட்டு நம்ம திமிருத்தனமாக இருந்தோம்னு சொன்னால் இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் யாராச்சும் ஹெல்ப்பு கேட்டு வந்தால் நம்மகிட்ட இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். சரியா, அல்லாஹ் கொடுத்ததை வச்சுக்கிட்டு இல்லை ஏன் பண்ணணும், நான் தரமாட்டேன் அப்படின்னு செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், இல்லைன்னா வேற விஷயம். இப்போ நம்மகிட்ட இல்லை, நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அது வேற விஷயம். இருக்குது, சரியா, இருக்குது, அப்போ என்ன செய்யணும், கொடுக்கணும். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நம்முடைய தேவைக்காக இருக்குது, நம்முடைய தேவைக்காக இருக்குது, நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. நமக்கு தேவைக்கு போக நம்மகிட்ட இருக்குன்னு வைங்களேன், நமக்கு எல்லா யூஸுக்கும் போக நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி அல்லாஹ் என்னென்ன நமக்கு அருட்கொடையை கொடுத்தானோ அதை எதுவுமே என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அப்படி ஞாபகம் வச்சா அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை மென்மேலும் அதிகமாக தருவான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். சரியான தொழுகணும், சரியாக வணங்கணும், குர்ஆன் ஓதணும். அல்லாஹ் என்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்கவே கூடாது. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதா?